Hi friends, welcome to our channel TNPSC Shortcuts. நம்ம வந்து ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் எக்ஸாம் பற்றி எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதாவது நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 2021 எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை மந்த் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த கொரோனா ஸோ என்ன ஆகுன்னு தெரியல. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜூலையில் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் நமக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி நான் போடுற கொஸ்டின்ஸ் வந்து எந்த பப்ளிகேஷன் அப்புறமாட்டு எந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது பப்ளிகேஷன் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது என்ன புக்கிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இது எனக்கு கிடைக்கிற நோட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ அதனால் எனக்கு புக்கோடைய பேரோ அல்லனா அது வந்து பிடிஎஃபாவோ என்கிட்ட இல்லை. நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணவும் முடியாது. எனக்கு ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் தான் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அதனால் என்கிட்ட பப்ளிகேஷன்ஸு நீங்கள் கேட்குறீங்க, ஸோ நான் கமெண்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய விஷயம். சரிங்களா, ஸோ எக்ஸாம் வந்து நம்மளுக்கு செப்டம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போன வாட்டி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து செகண்ட் பேப்பர் ரொம்ப அளவில் டஃப்பாலாம் கிடையாது, ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ 200 கொஸ்டினில் 180+ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக நமக்கு அது ஈஸி தான் இல்லையா. ஸோ ஆறுமுக நாவலை ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் ராமானுஜருடைய கோட்பாடுகள் நல்லா படிக்கணும். சரிங்களா, அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் படித்தீங்க அப்படின்னா நல்லா கூர்ந்து படிங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர கொஸ்டினோட விடாதீங்க. அதற்கான ஆப்ஷனில் இருக்கக்கூடிய என்னன்னு பாருங்கள். அந்த கொஸ்டின் வந்து எந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க, அந்த டாபிக் நமக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணணும். சரிங்களா, நான் ஒரு கொஸ்டின் இப்போ ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி தந்தோம்னா நம்ம ரூபம் பார்த்துருப்போம், அரூபம், ரூபம் பற்றி நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே தெரியணும். ஸோ அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நம்ம ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நல்லா தெரியும், நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ அவங்க கூட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் அவங்க கூட நம்ம போட்டி போடலாம். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. நல்லா படித்தாலே மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, இன்றைக்கான நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரூபம் என்பதற்கு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விந்து, அயன், மகேஸ்வரன், ருத்ரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரூபம் அப்படின்னு சொல்கிறத எது சிவனை சொல்லல, மகேஸ்வரன், ருத்ரன், அயன் எல்லாமே ரூபம் தான். விந்து அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் இதில் தவறாக சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கடவுள் எத்தனை விதமான பெயர்களை பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இறைவனுக்கு 9 பெயர்கள். சரிங்களா, அம்மையப்பரை உலகும் அம்மையப்பர் என இயம்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. அம்மையப்பரே உலகும் அம்மையப்பர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ திருக்களிற்றுப்படியார். அடுத்து பாருங்க, நிறுத்தனார் தமதிச்சையாக திருவுருக கொள்வீர் என கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. திருவிளையாடல் புராணம். நிறுத்தனார் தமதிச்சையாக திருவுருக கொள்வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? திருவிளையாடல் புராணம். அடுத்த கொஸ்டின், 5 கரத்தனை ஆணை முகத்தனை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருமூலர். அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் தெரியணும். சரிங்களா, விநாயகர் எந்த இனம் சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வகை இனத்தையும் சாராதவர். கருணை என்னும் வெள்ள மதம் பொலி சித்தி வேலத்தே நினைந்து வருவினைகள் தீர்ப்போம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. பரஞ்சோதி முனிவர். நம்ம அந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கோட்ஸ் கொடுத்துட்டு அந்த கோட்ஸை சொன்னது யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிற 3 கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கோட்ஸை பார்த்துட்டு விட்டுட்டு போகக்கூடாது. அது சொன்னது யார், அது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத போய் பாருங்கள். சரிங்களா, இது சொன்னது பரஞ்சோதி முனிவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு ஒரு ஆண்டு தேவர்களுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஒரு நாள். சரிங்களா, நமக்கு ஒரு ஆண்டு அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் சிவம், திருமால், நாதம், பிரமன், சதாசிவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சிவன் சக்தி, திருமால் லக்ஷ்மி, நாதம் பிந்து, பிரமன் சரஸ்வதி, சதாசிவம் மனோன்மணி. சரிங்களா, இதில் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டு. சரிங்களா, சிவன் சொன்னால் சக்தி, திருமால் அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி, திருமால் அப்படின்னு சொல்கிறது லக்ஷ்மி,
நாதம் அப்படின்னு சொல்கிறது விந்து, பிரம்மன் அப்படின்னு சொல்கிறது சரஸ்வதி, சதாசிவம் அப்படின்னு சொல்கிறது மனோன்மணி. அடுத்த கொஸ்டின், விஷ்ணு ஆலயங்களில் விநாயகரை எவ்வாறு போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. விஷ்ணு ஆலயங்களில் தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். விநாயகரை பெருமாளுடைய ஆலயங்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். எந்த மந்திரத்தை முதலில் கூறியே எல்லா மந்திரங்களும் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் பற்றி நான் நல்லா சொல்லி தந்திருந்தேன். பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்கிறது ஓம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் நம்ம எந்த மந்திரம் வேணாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன், பாருங்கள். சரிங்களா? விறகில் தீ போல அங்காரத்தினுள் பரமாத்மா அடங்கி இருக்கிறார் என கூறும் உபனிஷம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இதுவும் சொல்லி கொடுத்துருந்தேன். மாண்டூக்கிய உபனிஷத்தில் தான் என்ன சொல்லியிருக்கு, விறகுல தீ இருக்கிறது போல அதாவது அங்காரத்தினுள் பரமாத்மா அடங்கியிருக்கிறார். விறகுல எப்படி தீ இருக்கிறது, தீ பற்ற வச்சா விறகு எப்படி எரியுமோ அதே மாதிரி தான் பரமாத்மாவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்து இந்த கொஸ்டினும் நான் அதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். சாமவேதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். வேதங்களில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதில் சாமவேதம் அப்படின்னு சொல்கிறது இசை பாடல்களால் ஆனது தான் சாமவேதம். யஜுர்வேதம் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்லுது, கிரியை செய்யக்கூடிய, அதாவது வேள்விகள் செய்யக்கூடிய முறைகளை சொல்வது தான் யஜுர்வேதம். இந்து மதத்தை பரப்பியவர் யாருன்னு கேட்டால் சங்கர பகவத் பாதர். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு கொஸ்டின் ப்ளஸ் கொஞ்சம் டெஃபினிஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.